நாட்டு நலன் கருதி நல்ல பிரதமரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு விறுவிறுப்பு பேட்டிக்காக இவருடன் நம்முடைய செய்தியாளர் கோகுல் மேற்கொண்ட நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. சிவகங்கை எப்படின்னா சிதம்பரம் இப்போ கேண்டிடேட் இல்லை. அவர் நாடாளுமன்றத்தில் மேலவையில் உறுப்பினராக இருக்கார். அதனால் அவர் நிற்க போகிறதில்ல. இப்போ நம்ம நிற்கணும்னு கேட்டிருக்கிறத 2 தொகுதி கட்டியிருந்தால் கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம சீட்டு கேட்டிருக்கோம். அது தலைமையில் பார்த்து யாரை முடிவு செய்கிறாங்கிறத நம்ம இப்போ யார் நம்ம வேட்பாளர்கள் யாருன்னு நம்ம சொல்ல முடியாது. கட்சி என்ன கட்டளை இட்டாலும் மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் என்ன முடிவு எடுத்தாலும் அது கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது ஒரு கட்சியினுடைய சீட்டு கேட்குற யாராக இருந்தாலுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் என்னுடைய பணி இருக்கும். இந்த கூட்டணி என்பது நாட்டு நலன் கருதி வைக்கப்பட்ட கூட்டணியை தவிர எந்த மதத்திற்கும் எதிரான கூட்டணி அல்ல. இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ மற்ற எந்த மதத்திற்கும் இது எதிரான கூட்டணி அல்ல. நாட்டு நலன் கருதி யார் இந்த நாட்டுக்கு தலைமையேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டணியை தவிர வேறொன்றும் கிடையாது. திராவிடம்ங்கிற உணர்வு இருக்கிறவங்கள்ட்ட எப்போவுமே இந்த மதவாத மனப்பான்மை இருக்காது. எங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கி ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் வேணும் இந்த நாட்டுக்கு. அதுக்கு மோடி சரியானவர்னு எங்களுடைய கணக்கு. அந்த அடிப்படையில் எங்கள் தலைமையில் அதிமுக தலைமையில் தான் இப்போ கூட்டணி. 2011 சட்டமன்றத்தில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த தேமுதிகவோட கூட்டணி வச்சதுக்கு நான் வெக்கப்படுறேன் வருத்தப்படுறேங்கிற மாதிரிலாம் கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ஒரு கூட்டணிங்கிறது இது எப்படி சொல்கிறேன் பாருங்க. இப்போ அரசியலில் விமர்சனங்கள் உண்டு. கூட்டணி என்பது வேறு, கட்சியுடைய கொள்கை என்பது வேறு. இப்போ அதிமுக அவர் திமுக எவ்வளோ வசைப்பாடினார் வைகோ, இன்றைக்கி எப்படி திமுகவோட சேர்ந்து கூட்டணி வைக்கிறாரு. இதே விடுதலை சிறுத்தைகள் திமுக எவ்வளோ பேசியிருக்காங்க, இதே எப்படி கூட்டணி வைக்கிறாங்க. இதே கம்யூனிஸ்டுகள் கலைஞரை பற்றி எவ்வளோ விமர்சிச்சிருக்காங்க அந்த காலத்தில், இப்போ எப்படி கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்படும்.